ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். குட்டி பொண்ணு எப்பயும் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையை அவள் லஞ்ச் பாக்ஸை சிங்கில் போட்டு லஞ்ச் பேக்கையும் அதோட இடத்துல வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவா. இதுதான் அவளோட டெய்லி ரொட்டீன். இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரதுக்குள்ளே அவளுக்கு பிடிச்சமான வாழைப்பழ சாக்லேட் பணியாரம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை, 2 வாழைப்பழம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்ச முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்து கொஞ்சமாக ஆப்போசிட்டாக சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் மாவு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பணியார சட்டி வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கரைச்ச மாவையும் அது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வாழைப்பழ சாக்லேட் பணியாரம் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக ஹர்ஷலி சிரப் அது மேலே ஊற்றி கொடுத்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்காக இருக்கும். நானும் 1 கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு குட்டி பொண்ணுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்து அவளை படிக்க வச்சுட்டு நைட் டின்னர் ரெடி பண்ண போயாச்சு. இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக மேக்ரோனி பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக பிரியாணி எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் தாளிக்கணும். ஆனால் செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கான டின்னர் இவ்வளோ தான். இந்த டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.